ஹலோ மக்களே, நம்மளோட மகாநதியில் நேற்றே விஜய் சொல்லியிருப்பாரு, இதை விட எனக்கு நான் எதிர்பார்த்தது தான் நீ எனக்கு கிஃப்டாக கொடுத்துருக்க. நீ கடையில் வாங்கி கொடுத்துருந்தா கூட நான் அதை எவ்வளோ சந்தோஷமாக எடுத்திருப்பேன்னு தெரியல. இப்போ தான் நான் சந்தோஷமாக இருக்கேன் காவேரி. லைஃப் லாங் நீ என் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லியிருப்பார் இல்லையா நேற்றுக்கு எபிசோடில். இன்னைக்கு காவேரி விஜய் எதிர்பார்க்காத விஷயத்த பண்ணினது விஜய் யோசிப்பார். யோசிச்சுட்டு காவேரி வெண்ணிலாவை செட்டில் பண்ணிவிட்டு இந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறமா விஜய் காவேரி இதுக்காக தான் இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நம்ம காவேரி தப்பாக நினைக்கக்கூடாது அப்படின்ற மைண்ட் செட்டில் கண்டிப்பாக இருப்பார். காவேரி என்ன நினைப்பாங்க, சேர்க்க வேண்டிய ஆளை நம்ம சேர்த்துட்டோம், வெண்ணிலாவை விஜயோட சேர்த்துட்டோம், அப்போ அந்த இடத்துல நமக்கு வேலை இல்லை, நம்மளே அக்ரிமெண்ட் போட்டு தான் மேரேஜ் பண்ணோம் அப்படின்ற மைண்ட் செட்டில் காவேரி போயிட்டு விஜய்கிட்ட சொல்லாமே வீட்டை விட்டு வெளியே போயிடுறாங்க. அது விஜய்க்கு பயங்கரமான வழியாக இருக்கும் கண்டிப்பாக. நம்மக்கிட்ட சொல்லாமல் போனால் ஏன் நான் அனுப்புகிறேன்னு சொன்னேன் உன்னை அப்படின்ற மாதிரி விஜய் யோசிப்பார். காவேரி வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வந்ததில் விஜய்க்கு சந்தோஷமாக தான் இருக்கும். அவங்க உடம்பு சரியில்லை, உடம்பு சரியானதுக்கப்புறம் தான் அவங்க ஏன் விஜய் விட்டு போனாங்க, என்ன காரணத்துக்கு போனாங்க, யாரால் பிரச்சனை வந்துச்சு அவங்களுக்கு அப்படிங்கிறத அவங்க சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதை புரிஞ்சுக்காமல் காவேரி என்ன பண்ணுவாங்க, நம்ம கிளம்பிடலாம். விஜய் அன்பாக வெண்ணிலாவை அதாவது உரி பார்த்துட்டு இருப்பார் டைமில் காவேரி இந்த அளவுக்கு லவ் பண்ணியிருக்காரு விஜய், நம்ம இந்த இடத்துல இருக்கக்கூடாது, நம்ம ஆக்சிடெண்ட்டாக வந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி நினச்சிட்டு விட்டு வெளியே போக பிளான் பண்ணுறாங்க. அந்த இடத்துல கங்கா விஜய்க்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க அப்படின்னு தோணுது. ஏன்னா விஜய் ஒன்றுமே சொல்லலையே, காவேரி தான் திட்ட சான்ஸ் இருக்குது. கங்கா கண்டிப்பாக காவேரியை திட்டுவாங்க, அது கரெக்டு. அப்போ தான் புரிய வரும் காவேரிக்கு. விஜய் தாத்தா கேட்கப்ப எங்கப்பா போனால் காவேரிக்கு ஆளவே காணலை அப்படின்னு சொல்லும்போது, தெரியல தாத்தா, நான் இங்கே தான் இருப்பான்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி தான் காவேரிக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. ஃபோன் எடுக்க மாட்டுறாங்க. அந்த நேரத்தில் ராகினி